ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போடும் எற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. அன்பான நேயர்களே, இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறது உபய ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ராசிகளினுடைய தத்துவங்களை சுருக்கமாக நாம் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த உபய ராசியில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனுசும் மீனமும் உபய வீடுகள், மகரம் சரம், கும்பம் உபய. இந்த தனுசு மண்டலம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மேச மண்டலம், அடுத்தது சிம்ம மண்டலம், இப்போ நம்ம தனுசு மண்டலம் 3வது மண்டலத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த தனுசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உபய மண்டலம் 4மே எதை சொல்லுது அப்படின்னா, ஒன்னை கொடுத்து ஒன்னை வாங்குவது தான் உபயம். பிரதி உபகாரமாக செய்வது, பிரதி அதாவது ஒருவருக்கு ஒன்றை செய்து அதன் மூலமா நம்ம ஒன்றை கேட்பது அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம மக்களினுடைய உலக நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த உபயராசிகள் கருதப்படும். சரி, இப்ப தனுசை பத்தி பார்ப்போம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, யாகத்தீ, வேள்வி தீ அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க இருக்கிற தீ என்னன்னா, உலக நன்மைக்காகவும் இறைவனுக்காகவும் தன்னை அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு மண்டலம் சொல்லுது. அப்போ ஒருவர் யாகம் நடத்துறார் அப்படின்னா ஒருவரா யாகம் நடத்த முடியாது, ஒருவருக்காகவும் நடத்தப்படுவது கிடையாது. உலக மக்களின் நன்மைக்காக எல்லாரும் கூடி சேர்ந்து செய்து கொண்டிருப்பது இந்த யாகத்தினுடைய அமைப்பு. அப்ப பிரதி பலன் பார்க்காமல் செய்யக்கூடிய, மற்றவர்களும் செய்யக்கூடிய ஒரு பரோபகார சிந்தனை அப்படிங்கிறது, அதுதான் இந்த ராசியினுடைய அதிபதி குரு. தாங்கிட்ட இருக்கிறத மற்றவங்கிட்ட கொடுத்து அதன் அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்குறதை தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் உபயம். அடுத்தது இந்த உபயத்தில் வரக்கூடிய சரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகரம் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியினுடைய வீடு அப்படின்னு சொல்கிறோம். காலப்புருஷனுக்கு 10ஆம் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இங்கே எல்லாமே கழிதல் அப்படிங்கிறது, வெளுக்குதல் அப்படிங்கிறது பேர். இப்ப இது என்ன மாசம்? தை மாசம். அப்ப தை பிறந்தா முதல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். சூரியன் அப்பதான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்றோம். இந்த மாசத்துலதான் சங்கராந்தி விழா கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்றோம். சூரியனுக்கும் ஆற்றல் வருகிறது. இப்ப நம்மளுடைய பாவங்களை போக்கி, அதனாலதான் இதை வண்ணான் குறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இங்கெல்லாம் என்னன்னா, பாவங்களை கழித்து புண்ணியங்களை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இது ஒரு அற்புதமான மகரங்கிறது என்னன்னா, ஒரு அற்புதமான ஒரு ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலத்துல நம்மளுடைய கர்மாக்களை முதல்ல கழிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். முதல்ல அந்த எனர்ஜி இருந்தாதான் நாம கர்மாவை கழிக்க முடியும். நம்மகிட்ட எனர்ஜி இல்லைன்னா கர்மா நம்ம சேர்த்துக்கிட்டே போவோம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு. இப்போ நம்ம துணி அழுக்கா இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாழ்வியல் முறை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ சுத்தமாக இருக்க வேணும் அப்படின்னா இங்க மனசு சுத்தமா இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு உடல் தூய்மை அப்படிங்கிறது நீரினால் அமையும். அதனால இந்த பொய்யாமை இதெல்லாமே நீக்கி அறமாக பேசி தர்மமாக வாழ்ந்தால் கண்டிப்பா இந்த மகரம் வேலை செய்யும். அடுத்தது கும்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது காற்று ராசி. இந்த காற்று ராசி அப்படின்னா, இந்த காற்றை நம்ம சைக்கிள் டியூபுக்குள்ள பிடிச்சி அடைக்கிறோம், கார் டியூபுக்குள்ள பிடிச்சி அடைக்கிறோம்.
பெரிய பெரிய கப்பல்கள்லாம் போகும்போது அந்த கப்பலுக்கு வந்து என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அந்த படகுகள்லாம் வந்து நீர் நிரப்புறாங்க. அந்த நீர் கப்பல் அந்த இது மாதிரி போட்டு மாதிரிலாம் போகுது இல்லையா? அப்போ அங்கங்கே அந்த கப்பல்லையும் கூட அந்த டியூபுகளுக்கு வந்து காற்று பிடிச்சி வைக்கிறது. அப்போ என்னென்னா ஒரு அந்த காற்றை நம்மளால் பயன்படுத்த முடியக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் இப்போ உண்டாகக்கூடியதோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆக்சிஜன்லாம் வந்து ஒரு சிலிண்டரில் அடைச்சி வச்சுருக்காங்க, உயிரை காக்கக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்களில் அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து கேஸே கூட பார்த்தீங்கன்னா நம்ம எரிவாயுக்கு பயன்படுது லிக்விட் கேஸுன்னு தான் சொல்கிறோம். இப்போ அது உள்ளக்குள்ளே இருக்கும்போது நீராகும், ஒரு திரவமாகவும், வெளியில் வரும்போது கேஸாகவும் வருது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த பயன்பாட்டுக்கு நம்மளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் வந்து மீனா அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு உபயம். அது கடல், மிகப்பெரிய ஒரு பரந்த அமைப்பு. அப்போ அதில் என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறதுக்கு உதவுது. அங்கிருந்து உணவுப் பொருட்களை நாம் எடுக்கிறோம், மறுபடியும் அது விளையுது, மறுபடியும் எடுக்கிறோம், மறுபடியும் விளையுது. இப்போ அதே மாதிரி அந்த கடல் அலை வந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அங்கே குரு என்ன அப்படின்னா, குரு வந்து ஒருத்தருக்கு சொல்லி தருவார், அவங்க போயிடுவாங்க, மறுபடியும் இன்னொருத்தர் வருவார் சொல்லி தருவார். அப்போ குரு அப்படியே தான் இருப்பார், ஆனால் சீடர்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்கும், தொடர்ந்து அப்படியே நாம் எப்படி பயணப்பட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு குழந்தையா இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது வந்து கல்வி பருவம், மாணவன் அப்படிங்கிற பருவம், அடுத்தது இளைஞன் அப்படிங்கிற பருவம் வருது. அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது, அப்போ கணவருங்கிற ஒரு அந்தஸ்தை பெறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பாங்கிறது, அதுக்கப்புறமா பல்வேறு உறவுகள் வந்து தாத்தா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு உறவுகள் அவருக்கு வளரும். இப்போ பயணம் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ 12ஆம் இடங்கிறது என்ன, காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ அது ஒரு பயணம், நீரில் செய்யக்கூடிய ஒரு பயணம். அப்போ அயனம் சயனம் பயணம் இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்போ தொடர்ந்து இதெல்லாம் வாழ்க்கையில் நெறிப்படுத்தக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது அந்த நிம்மதியும் சந்தோஷமும் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உபயராசியில். நாம் இன்னொருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களும் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து உபயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனம். அதனால தான் வந்து அங்கே 2 மீனும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கல, ஒன்றை சுற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றன் பின்னால் ஒன்றை சுற்றினா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பொருள் கிடைக்கும். இதுதான் வந்து சயின்ஸில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நேராக போனால் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னா அது ஒரு அதிர்வாக போயிடும், அதிர்வெண்ணாக போயிடும், அவ்வளோதான், அதில் எதுவுமே கிடைக்காது. ஆனால் அதே வந்து அந்த ஆற்றல் வந்து ஒரு மையப்புள்ளியை வச்சு சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அங்கே ஒரு மேட்டர் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சயின்ஸ். அதனால தான் வந்து அந்த மீனுங்கிறது எனர்ஜியே உருவாக்கக்கூடியது, புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்மளுக்காக அந்த சின்னம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. கடலில் உயிரினங்கள் அழியுமா? அழியவே அழியாது. அது பாட்டுக்கும் பொருள் உயிரினங்கள் உற்பத்தி முதல்ல கடல்ல இருந்து தான் உயிரினங்கள் உற்பத்தி ஆகி அடுத்தது பூமியிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு இந்த அமீபா போன்ற உயிரினங்கள் உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வந்துடுறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிக்கக்கூடிய பாடங்கள். அப்போ அதனால வந்து ஒன்றன் பின் ஒன்றாக சுற்றுவதன் மூலமாக உயிர்கள் உற்பத்தி ஆகிறது, ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து வாழ்க்கையில உபயம், போனாலும் மறுபடியும் திருப்பி வரக்கூடியது தான் உபயம். நமக்கு வாழ்நாள் பூரா நமக்கு வந்து பயன்படக்கூடியது தான் உபயம் அப்படிங்கிறத இந்த உபய ராசி மண்டலம், இந்த 4 ராசிகளும். நேயர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.